குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம். அமெரிக்காவில் நடந்த கூட்டத்தில் வெளிநாடு வாழ் இந்தியர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் உரையாற்றினார். மத்திய அரசு, பாஜக, RSS பிரதமர் மோடியை கடுமையாக விமர்சித்தார். இந்தியாவில் வசிக்கும் சீக்கியர்களுக்கு தலைப்பாகை அணியக்கூட சுதந்திரம் இல்லை என்றார். அரசாங்கத்தின் முக்கிய பொறுப்புகளில் குறிப்பிட்ட பிரிவினர் மட்டுமே உள்ளனர். 90% OBC, SC, STக்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கப்படுவதில்லை. இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் எனவும் ராகுல் கூறினார். ராகுல் பேச்சுக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா பதிலடி தந்துள்ளார். நாட்டு மக்கள் மனங்களில் பிரிவினையை ஏற்படுத்தி நாட்டை பிளவுபடுத்தும் வகையில் பேசுவதே ராகுல் மற்றும் காங்கிரஸ் கட்சியினரின் வாடிக்கையாக உள்ளது. இடஒதுக்கீடு, தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட விவகாரங்களில் இந்திய மக்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் வெளிநாடுகளில் ராகுல் தொடர்ந்து பேசி வருகிறார். மதம், மொழி அடிப்படையில் மக்களை பிளவுபடுத்தும் வேலையைத்தான் காங்கிரஸ் செய்கிறது. இந்தியாவில் இடஒதுக்கீட்டு நடைமுறை ஒழிக்கப்பட வேண்டும் என ராகுல் பேசியிருப்பதன் மூலம் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான காங்கிரசின் முகம் மீண்டும் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. பாஜக இருக்கும் வரை இடஒதுக்கீட்டை யாராலும் அழிக்கவும் முடியாது, நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைக்கவும் முடியாது என ராகுலுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என அமித்ஷா எக்ஸ் தளத்தில் கருத்து பதிவிட்டுள்ளார்.